தொடர்ந்து பேசுவோம். என்ற விவாதத்தில் உயிரை பறிக்கும் அரசு பேருந்துகள், கண்டுகொள்ளாத போக்குவரத்து நிர்வாகம், தொடரும் விபரீதங்களால் பதறும் பயணிகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நகர பேருந்துகளாக இருக்கட்டும், அரசு பேருந்துகளுடைய நிலை மிக மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பயணிகள் பத்திரமாக சென்ற தங்களுடைய அடுத்த இடங்களுக்கு சென்று வர முடியாத அளவிற்கு, பயணங்களை தொடர முடியாத அளவிற்கு தான் இன்றைக்கு போக்குவரத்து நிர்வாகத்தில் பல்வேறு விதமான முறைகேடுகள் இருக்கிறது என்பதான விஷயங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொகுசு பேருந்துகள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். சென்னையில் சமீபத்தில் நடந்த சென்னையிலிருந்து நான் ஒரு வெளியூருக்கு அரசுடைய சொகுசு பேருந்து என்று சொல்லப்பட்ட அந்த பேருந்தில் பயணம் செய்தேன். ஏசி பேருந்து என்று சொல்லப்பட்டார்கள். ஆனா பாதி தூரத்து போனோன்னே ஏசி செயல்படவே இல்லை. அந்த பேருந்துல மூட்டை பூச்சிகளின் கூடாரமாக இருந்தது. இப்படி இதுக்கு பேர் சொகுசு பேருந்துன்னு ஏன் அவங்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பயணியும் பல்வேறு விதமான புகார்களை சொல்றாங்க. ஆனால் அந்த புகார்களை சொல்கின்ற போது புகார்களை எழுதி அந்த புகார் புத்தகத்தில் எழுதி வைத்தாலும், பயணிகள் எழுதி வைத்தாலோ அல்லது அந்த வாகனத்தை ஓட்டுகிற ஓட்டுநரோ அல்லது கண்டக்டரோ போன்றவர்கள் எல்லாம் அதை எழுதி வைத்தாலும் கூட மேல் அதிகாரிகள் அந்த அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை என்பதான நிலை இருக்குது. இதை நீங்களா என்ன எதை அடிப்படையாக பார்க்கிறீர்கள்? தீர்ப்பதற்கு முன்வருதல் ரெண்டாவது. ஒரு டிரைவர் இந்த வண்டியை நான் எடுக்க மாட்டேன், ரிப்பேர் பண்ணலாம் எடுக்க மாட்டேன்னு சொல்றவனை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு அதிகாரிகள் போறாங்களே வெளியே. அது வந்து முடிவு கொண்டு வரணும்னு எண்ணம் இல்லை யாருக்குமே. கேட்டாங்க அரசியல் பாஸ் கிடையாதுங்க. பாஸ் இல்லை, டிப்போ அதுக்கு வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சாதாரண லைசன்ஸே இல்லாதவனை அந்த பர்மனெண்ட் தொழிலாளியை நீக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு அவனை எடுத்து ஓட்டுறாங்க அந்த ஓட்டுற வண்டியை. பிரேக் சரியில்லை வண்டியை ஓட்டுன்னு சொல்கிற பிரான்ச் மேனேஜர் வடபேரிலே இருந்துக்காரு. நானே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அவர் அப்புறம் தத்துவம் பண்ணுறது வேறு விஷயம். ஒவ்வொன்றுக்கும் மக்கள் தான் சொல்கிற எண்ணத்தில் அதிகாரிகள் எடுக்காத வழிய அவங்களா சுயமாக செய்யக்கூடிய நிலைமை இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும். போக்குவரத்துன்றது போக்குவரத்தாக இல்லை. அது ஒரு மக்களை வந்து பாதிக்கக்கூடிய மாத்திரமல்ல, கொலைகார போக்குவரத்துக்காக மாறி போச்சு. உண்மையிலே வருத்தமாக இருக்கு எனக்கு. நான் எவ்வளோ கம்மி பண்ணி எத்தனை பேர் என்கிட்ட டிரைவர் கிட்ட போய் அவங்களுக்கு மொத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நான் எடுத்துகிட்டு போனதான் பண்ணுறாங்க வழியே, மற்ற பப்ளிக் சொல்லி போனது எதுவுமே பண்ணுறது கிடையாது. உண்மை இது எல்லாத்துக்கும் எல்லாரும் நீதிமன்றம் போக முடியாது. நம்ம போகிற மாதிரி எல்லாரும் தைரியமாக போக முடியாது. அது மிரட்டல், 1000 மிரட்டல். இதனால தான் பாதி அதிகாரிகளை வந்து சரியே கிடையாது. அதிகாரிகள் உடலுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பல நேரங்களில் உங்களுடைய வழக்கில் நீங்க கூட பொதுநல வழக்காக சில நேரங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிற போது நீதிமன்ற கூட சில நேரங்களை பார்த்து நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அந்த பெட்டிஷன் கூட புகார்கள் எல்லாம் தள்ளி விடுறாங்கன்ற மாதிரி செய்திருக்கீங்க. போராடுகிற உங்களை போன்றவரே பெட்டிஷனே பல நேரங்களில் நீதிமன்றம் உதாசீனப்படுத்தினால் அது வந்து அடித்தட்டு மக்களுடைய நிலை என்ன இருக்கு? அது வந்து மக்களோட திசை திருப்பதான் எல்லாம் வர என்ன ஒண்ணு கேட்க முடியாது. அவங்க நல்லா தெரியும் நான் பண்றது அது வேற விஷயம். நல்ல போக விரும்பலப்போ இன்னைக்கு அது நீதிமன்றம் ஒண்ணு இல்லைன்னா நீங்க நம்ம வாழ முடியாது. எனக்கு நம்பிக்கை இன்னும் இருக்கு. நிச்சயம் இன்னைக்கு 4-7 வரைக்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச வரலாம். அது வந்து நான் தப்பா சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் போட்ட வழக்கு 7 வருஷம் வெயிட் பண்ணி இன்னைக்கு சித்ரா வெங்கட்ராமனுடைய கமிட்டியில சந்தானம் 3 பேரை கமிட்டி போட்டு வாரம் மீட் பண்றாங்க பிடிசியில். கமிட்டி நடந்துருக்கு. தமிழ்நாடு பூரா போயிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்னதான் ரிப்போர்ட் கொடுத்தா கூட அமல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் சரியில்லை. அரசாங்க மந்திரிகள் தலையீடு இல்லை. அது நீங்க சொல்வதை போல இன்றைக்கு மேல் நிர்வாகம் சரியான முறையில் இயங்கப்படவில்லை. என்னதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்து மக்களுடைய நலனுக்காக பல்வேறு நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாலும் கூட அதை களப்பணியில் ஏற்று நடத்துகின்ற இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் கடந்த காலத்தில் இருந்த அமைச்சர் சரியாக செயல்படவில்லை என்பதனால்தான் மாற்றம் செய்து இன்றைக்கு வேறொரு அமைச்சருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட கீழே அதிகாரிகள் இருக்கிறார்கள். பல அதிகாரிகள் தங்களுடைய ஏசி அறையை விட்டு வெளியே வந்து பொதுமக்களுடைய பயன்படுத்துகிற அந்த வண்டியுடைய சோதனைகளை சரியான முறையில் இருக்கிறதா என்பதை களப்பணியில் பார்ப்பதில்லை. அதனுடைய வேலையே இவங்களுடைய வேலை தான். தகுதி இல்லை என்ன பொறுத்தவரையிலும். சரி சரி, நம்முடைய விவாதம் நம்ம ஒரு பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் இருந்து எல்லோருக்கும் சம மரியாதை கொடுப்பது மரபு. அது அப்படிதான் கொடுத்தாக வேண்டும். இல்ல அவங்க சொல்லணும். நாடு நாட்டுல நீ சொன்னா வைக்க மாட்டான். 3 பேர் செத்து போயிருக்காங்க, கேஸ் போட்டிருக்கோம். இது சட்டம் ஒண்ணு இருக்குது. மதிக்கத்தோடு நீயே பணம் போட மொழிய நான் மதிக்க மாட்டேன், என் காலம் மதிக்க மாட்டேன்னு சொல்றத அரசாங்கம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? மக்கள் சாவதான் சாவோம். இல்ல ஒரு சிலர் தவறு செய்கிறார்கள், ஒரு சிலர் பெரும் அரசாங்கமே தவறு செய்யுது, தலைமையும் தவறு செய்யுது. ஓப்பா சொல்றேன், என் மேல கேஸ் கூட போட்டு கவலைப்படல, நான் தண்ணிக்கு தயார். ஏன்னா தலைமை தவறுனா அது ஒன்னும் அறிக்கை விட முடியாதா? பராமரி செய்யணும்.
என்ன மந்திரி அவ்வளவு தனியா போயிட்டு மக்களை விட நீங்கள் சொல்வது ஒரு நியாயமான ஒரு யதார்த்தமான உங்களுடைய குமுறல்களிலும் ஒரு ஆழம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பிரச்சனைகளை கொண்டு வருகிற பொழுது அவற்றை களைவதற்கு இந்த அரசு இயந்திரங்கள் தயாராக இல்லை வருவதில்லை என்பதை யதார்த்தத்தை உண்டு. திரு பமல் சீனிவாசன், உங்கள் பார்வையில் இன்றைக்கு நிர்வாகத்துடைய சீர்கேடு, சென்னை மாநகரத்தினுடைய பேருந்துகளுடைய நிலைகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த குறிப்பிட்ட இடத்தில் தான் பேருந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு நிழல் கூட இருக்கிறது என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் நிற்பதில்லை. ஒரு 10 அடி தள்ளி வருகிறது. முதியவர்கள் முடியாமல் தள்ளி ஓடி வந்து பேருந்து ஏறுகிற நிலை இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவதில்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பல பேருந்துகளுடைய நிலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொதுமக்கள் பயணிகள் இப்போ எங்களுடைய அலுவலகத்தில் வருகிற ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பா செய்தி ஆசிரியர் கூட சமீபத்தில் வருகிற போது அவருடைய சாரியெல்லாம் கிழிந்து விட்டுறதுக்கு பேருந்து மாட்டேங்க. எல்லா இடங்களிலும் பேருந்து கிழிந்து செய்தியா சொல்றீங்க. அன்றாடம் அதாங்க நடக்குது. பல டிரெஸ் காலியாக்குறதே அப்படிதான். பத்திரமாக ஒரு இடத்திற்கு சென்று வர வேண்டியவர்கள் சென்று வர முடியாத அளவிற்கு உடலையும் பொருள் இழக்க வேண்டியதற்கு தங்களுடைய உடைமைகளையும் இழக்க வேண்டிய அளவிற்கு தான் இருக்கிறது நிர்வாகத்துடைய சீர்கேடு என்பது. தொடர்ந்து பேசும் ஒரு பார்வையாளர் அனுப்பியிருக்கிறார். ஐயா வணக்கம், உரிமை குரல். ஜெயக்குமார் சார், சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது சார், இந்த கடைசியில இந்த பிரச்சனையில வந்து அப்பாவியாலான அந்த டிரைவரும் கண்டக்டரும் பலிகடாக போறாங்க. சரி சார், எல்லா பிரச்சனையும் நடக்கிற மாதிரி இதுவே நடக்க போகுது. அதுதான் உண்மை. ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு தரமற்ற பஸ்களை இயக்க மாட்டோம்னு சொல்லி அந்த டிரைவர் கண்டக்டர் முடிவு எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுல 80% பஸ் ஓடாது. நிச்சயமாக இதுதான் இயல்பான நிலைமை. உண்மையிலேயே கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி இருந்தா இந்த மாநிலத்துடைய போக்குவரத்து துறை அமைச்சர் மீது கொலை வழக்கு பதிவு பண்ணி இருந்தாங்க. நிச்சயமாக அதுதான் சார் உண்மை. ஆனா கடைசியில வந்து இன்னைக்கு டிரைவர் நடைமுறை பஸ்ல உள்ள கண்ணாடி உடைஞ்சா கூட தரமற்ற கண்ணாடியால் போக்குவரத்துல போயிட்டு இருக்கும் போது கூட அதுக்குரிய பொருளாதாரத்தை வந்து டிரைவர் கண்டக்டர் இருந்து வாங்க கூடாது இன்னைக்கு தகவல் சொல்றாங்க. ஆக மொத்தம் இதுல வந்து தமிழக அரசுடைய நிர்வாக கோளாறு மட்டுமே ஒழிய இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் மீது இந்த கொலை முயற்சி வழக்கு போடணும் சார். அப்பாவி ஊழியர்களை எல்லா பிரச்சனையும் கடைநிலை ஊழியர்கள் மீது பழிய போட்டு பலியட ஆக்கி விட்டு இந்த பிரச்சனையை முடிக்க போறாங்க சார். இதை வந்து நிச்சயமாக உங்கள் ஆதங்கம் நியாயமான ஆதங்கம் தான். இன்றைக்கு அந்த பார்வையாளர் சொன்னது போல இன்றைக்கு பல நேரங்களில் கட்டாயப்படுத்தி இந்த வாகனத்தை நீ எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு மிரட்டல் கொடுத்த பிறகு அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய பொழப்புக்காக அவர் என்ன செய்யணும், அந்த வண்டியை எடுத்து செல்கிறார். ஆனால் அப்படி அந்த வண்டியை எடுத்து செல்கிற போது ஏதோ விபத்துகளோ ஆபத்துகளோ ஏற்படுகிற பொழுது பொதுமக்கள் அந்த 55 பேர் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் டிரைவரிங் கண்டக்டர் தான் திட்டுகிறார்கள். ஆனால் அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அதிகாரியுடைய கவனப்போக்கு யாருக்கு தெரியும்? பாதிக்கப்படுகிறது அந்த நடத்துனரோ ஓட்டுநரோ மட்டும்தான் அந்த பாதிப்புக்கு ஆகிறார் என்று சொல்கிறார். இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு சில கண்டக்டர் வந்து சில்லறை கொடுக்கறது இல்ல, அதனால வாங்கிட்டே சார் அந்த சில்லறை ஊழல் பண்ணி இன்றைக்கு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிட்டு மாட்டிட்டு இருக்காங்க. வேலை செய்யறவங்க நல்லவங்க. அரசு கேட்டது நீங்க 4 பேருமே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க 4 பேர் என்ன அரசு மட்டும் அரசு இல்ல சார், இல்ல சார், 3 கேள்வி கேக்குறாங்க. சொல்லுங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஒரே நம்பர் பஸ் 29 ஏனா 4 பஸ் ஒண்ணா வருது. ஒரு பஸ் 7 மணி பஸ், 7:15 பஸ், 7:30 பஸ், 7:45 பஸ். இந்த 4 பேர் 4 கண்டக்டர் ஒண்ணா உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டு ஒரே டைம்ல வண்டி எடுக்கறாங்க. சரி, இத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பா இருக்கு. இல்ல கண்காணிக்க பண்ண அதிகாரி குற்றம் எல்லாருடைய குற்றம் தான். இல்ல இதுக்கு வந்து அமைச்சர் வந்து உங்களை வந்து 7 மணிக்கு போக சொல்வாரா? இல்ல நான் கேக்குறது என்ன, அமைச்சரோ அல்லது துறை சாமர்த்தியமா அரசு குற்றம் சாட்டுறாங்க. இல்ல அரசு இல்ல சார், நீங்க நல்ல போக்குவரத்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு. பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு தான். சார் இதை விட மக்கள் காட்டுவோம். மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய கல்கத்தா நகரத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? மும்பை நகரம் போயிருக்கீங்களா? ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் அந்த தவறை குறித்து விளக்கம், அது தவறுகள் இனி களையப்பட வேண்டும் என்பதற்காக இதை வந்து மற்ற மாநிலங்களே நல்லா இல்ல சார், அதனால பெரிய குற்றவாளி சார், அவனோட சின்ன குற்றவாளி சார் சொல்லுது இல்ல, குற்றவாளி இருக்க கூடாது என்பது கிடையாது. இப்ப கிடையாது, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் கிடையாது. அரசு பஸ் இன்சூரன்ஸ் கிடையாது. அரசு பஸ் யார் பேர்லயா மோதுனா இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் கிடையாதுங்க. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் மின் தொலைக்காட்சியை பொறுத்தமட்டில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பெறுகிற போது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதுதான் தவிர ஒட்டுமொத்தமாக அரசை புறந்தள்ளி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நிலையத்திற்கு இல்லை. ஒன்று, ஒரு நல்ல அரசு நல்ல பல திட்டங்களை கொண்டு வருகிறது. ஆனால் அதை செயல்படுத்துகின்ற விதங்களில் கண்காணிக்கப்படாமல் இருப்பதனால் அந்த பெயர் களங்கமும் அரசுக்கு போய் சேர்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். ஆரம்பம் என்ன நான் சொன்ன பாத்தீங்களா, 4 பஸ் ஒரே டைம்ல வருது, பிரச்சனை இல்லைங்களா? ஒன்று. இரண்டாவது என்னன்னா, நான் திருப்பியும் சொல்றேன், அந்த லாக் புக்ல எழுதுறாங்க இல்லையா, லாக் புக்ல பல டிரைவர்கள் எழுதுறதே கிடையாது.
இல்ல இதெல்லாம் இல்ல சார் எழுதல இப்போ இந்த பிரச்சனைக்கு நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க? அந்த பணிமனையில் இருக்கக்கூடிய அதிகாரி சரியான நேரத்தில் இந்த ரூட் வண்டிகளை இந்த நேரத்துக்கு அனுப்ப வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. நிர்வாகத்துடைய தவறு, ஒட்டுமொத்த தவறு ஒத்துக்கறேன். ஆனா நிர்வாகத்துல உள்ளவங்களை பத்தி நம்ம கண்டுக்காம, நிர்வாகத்துடைய தவறுகளை சுட்டி காட்டாம மேல் அதிகாரிகள் வேர்வை சிந்தி ஓட்டுநருடைய வலிமையை குறை சொல்கிறீர்கள். ஓட்டுநர் மட்டும் கவனக்குறைவா இருக்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார். அது கண்காணிக்க வேண்டிய ஒண்ணும் பண்ண முடியாது. டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்பேர் இல்ல, நான் இப்ப ஒருத்தர பேசிட்டு வந்தேன், ஸ்பேர்ஸ் இல்லன்னு சொல்றாரு. ஸ்பேர் இல்லன்னு அது வாங்கி கொடுக்க வேண்டிய நிர்வாகம் யாரு? கண்டிப்பாக மேலதிகாரி அரசு வாங்கி கொடுக்கிற மாற்று கருத்து கிடையாது. அப்ப அரசியல் குறை சொல்வதில் என்ன தவறு இல்ல. இதுக்கு உள்ள யாருமே குறை சொல்ல, உதவி மேலாளர் வரை குறை சொல்றது கிடையாது. உதவி மேலாளர் யூனியன்ல வேலைக்கு வந்து கிடையாதுங்க. எல்லா தொழிற்சங்கத்திலயும் வேலைக்கு வந்து கையெழுத்து போட்டு பாதி தொழிலாளர்கள் யூனியனோட வேலை, யூனியன்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வேலைக்கு வருவதிலே நீங்க சொல்ற குற்றச்சாட்டு நியாயமானதா இருக்கும். நீங்க பல பணிமனைகள் நடக்குது, பொறுப்பு யாருக்கு? மேலதிகாரிக்கு உண்டு, அரசுக்கு உண்டு. அந்த மேலதிகாரிகளே இந்த ஊழியரை தொட்டால் நம்ம எங்க நம்மள பணியிடம் செய்யப்படுவார்கள். கேக்குறேன்னா டைம் அப்படின்றது இன்றைக்கு எல்லாருக்கும் ரூல்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா கையில ஒரு சீட் எடுத்துட்டு அந்த டைம்குள்ள போய் ஒரு டெப்போல போய் கையெழுத்து போட்டுட்டு அங்க இருக்கிறவர்கிட்ட ஒரு சைன் வாங்கி ஒரு சின்ன சீட்டை பைக்குள்ள வச்சுட்டு தான் கிளம்புறாங்க. ஏன்னா எப்பயுமே நான் அரசு பேருந்துல தான் பயணம் பண்றேன், சாதாரண பேருந்துல தான் பயன்படுவேன். ஏன்னா நான் ஒரு கம்யூனிஸ்டா ஒரு இடதுசாரியா நான் இருக்கிறதுனால சாதாரண வண்டியில தான் பயன்படுவேன். நான் ஒன்னும் கார்லயும் இதுலயும் பிளைட்லயும் போறது கிடையாது. அப்படி பயணம் பண்ணும்போது அதெல்லாம் நாங்க பாக்குறோம். இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், தொழிற்சங்கம்னு ஒட்டுமொத்தமா அடிக்க கூடாது. எப்பயுமே தொழிற்சங்கத்துக்கு ஒரு சிக்கல் இருக்கு. எப்படி இருக்குன்னா, யார் ஆளுகிறவர்களாக வருகிறார்களோ அவங்களுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும் தொழிற்சங்கத்துல. அப்ப அவங்க தான் ரூட்டவே கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ரூட்டுக்கு இவனை போடு, ஏன்னா இவனை பனிஷ் பண்ணணும். இது வரைக்கும் டாமினேட்ல இருக்க சிஐடிஓ, ஏஏசிடிஓ, மற்ற அமைப்புகளோ, தொழிலாளர் முன்னேற்ற சங்கமோ ஏதோ ஒண்ணு இந்த அமைப்புகளை பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஆளுகிறவர்களுடைய அந்த தொழிற்சங்கம் என்ன பண்ணுனா, தப்பு ஒண்ணுமே ஓடாத ரூட்டை தள்ளி விடுறது ஒண்ணு, இல்லன்னா ஒண்ணுமே இயங்க முடியாத பஸ் ஓட்ட ஓடத்துல தள்ளி விடுறது, இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது. இது மாதிரியான நெருக்கடியும் இருக்கிறது, அதெல்லாம் இல்லன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம், அது வந்து நிறைய தீர்மானிக்குது, பல பேரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறது. ஒரு தொழிற்சங்கம் என்பது பாதுகாப்புன்றது போய் யார ஆளுகிறார்களோ அவங்க வந்து இவங்களை டாமினேட் பண்ணுகிற ஒரு சூழலை உருவாக்குகிறது. இன்னொரு விஷயம் இருக்கு, போதுமான பணியாளர்கள் நியமனம் இல்லை. அது முதல் முக்கியமா சொல்ல வேண்டி இருக்கு. போதுமான பணியாளர்கள் நியமிக்கணும், போதுமான பஸ் கொண்டு வரணும். இது ரெண்டும் தான் இதை முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். அது மாதிரி ஓட்ட ஓட இருக்கிற பஸ் எல்லாம் தயவு தாட்சணியம் இல்லாம கழிச்சு கட்டுற வேலையை பார்க்கணும் அப்படின்றது இப்ப நம்ம வைக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புறநகர் பேருந்துல நான் அதிகாலையில ஒரு வெளியூர் போயிட்டு வர்றேன். ஒரு டிரைவர் வந்து மயக்கமா, அதாவது போதை மருந்து எடுத்துக்கிட்டவர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி இருக்காரு. எனக்கு ரெண்டு சந்தேகம் இருந்தது. ஒண்ணே அவர் போதை மருந்து எடுத்திருக்காரா, இல்ல தூக்கத்துல அந்த முடியாத ஸ்டேஜ்ல இருக்காரா. ஏன்னா 4:30 மணி இருக்கும். உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணி நான் உடனே சொல்றேன், இந்த வண்டி அந்த டிரைவருக்கு முடியல, அவரால் பஸ்ஸை ஓட்டவே முடியல, ஒன்னு அவரை காப்பாத்துங்க. ஒருவேளை அவருக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு தெரியல, நான் வடபழனியில இறங்கிட்டேன். உடனே அவரை காப்பாத்துங்கன்னு ஏன் நம்பரையும் கொடுத்து அந்த பஸ் நம்பரை கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வரைக்கும் 4 தடவை கால் பண்ணிட்டேன், எனக்கு எந்த தகவலும் தெரியாது. அப்ப நம்ம போய் கொடுக்கும் போது கூட சமூக அக்கறையோட நம்மளுடைய விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறவே இல்லை அப்படின்றதா. இன்னொரு இதுல யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, நேரடியாக டிரைவரும் கண்டக்டரும் தான். நீங்க ஒரு பஸ் ஒரு இடத்துல நின்னா கூட போற வரப்புறம் டிரைவர் கண்டக்டர் தான் திட்டுவான். ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்து போச்சு, வேற வழியில இந்த ஓட்டையா இருக்கிறது டிரைவர் கண்டக்டர் பிரச்சனையே கிடையாது, அவங்க பார்த்து தான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வீல வந்து செக் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, பெட்ரோல் இருக்கு எவ்வளவுன்னு செக் பண்றாங்க, முடிஞ்ச அளவு கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டு தான் எடுக்கிற. இருக்கிற ஓட்ட ஓடசல்ல பிரச்சனை பெருசா இல்லாம பார்த்துட்டு தான் வண்டி எடுக்கிறாங்க. எடுக்கும் போது திடீர்னு ஒரு ஓட்ட விழுகுதுன்னா அதுல டிரைவர் கண்டக்டருடைய பொறுப்பு கிடையாது. இதை வந்து நிர்வாகத்தினுடைய பொறுப்பாக தான் எடுத்துக்கணும், அரசினுடைய பொறுப்பா எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா போக்குவரத்து துறை அமைச்சர் மேல கேஸ் போடணும், என்ன மாதிரியான வண்டியை நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு டிரைவர் கண்டக்டர் மேல போடுறதுன்றது கண்டுடைப்பாக இந்த விஷயத்துக்கு முடிவெடுக்கிறது அப்படின்றதுதான் நம்ம பாக்குறமே ஒழிய. இன்னொன்னு, இந்த இது மாதிரியான விஷயங்கள்ல போக்குவரத்துல பிரச்சனை வரும்போது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது, உயிரிழப்பு இருப்போது பல டிரைவர் கண்டக்டர் அடிச்சு போடுறாங்க, பஸ் தீயரிச்சு விட்டுறாங்க பொதுமக்கள். சோ இப்படி இருக்கறலாம் அவங்க தான் நேரடியா பாதிக்கப்படுறாங்க. சோ அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இல்ல, நம்ம அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான நிலைப்பாடு இருக்கிறது. சில நேரங்களில் கடமை உணர்வோடு பணியாற்றுகிற ஓட்டுநர்களாக இருக்கும், நடத்துனராக இருக்கும், அவர்களை கொச்சைத்தனமாக நடத்துகிற பயணிகளுடைய மனநிலையும் இருக்கிறது. அதே நேரத்தில் பல நேரங்களில் இந்த 2 டியூட்டி 3 டியூட்டி எங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்பதால் கூடுதல் வருவாய் வருவதற்காக அந்த டியூட்டிகளை ஏற்றுக்கொள்ள மனப்போக்கத்தோடு
செய்கின்ற ஓட்டுநரும் இருக்கிறார்கள். மேலே மட்டும் வாசகம் எழுதியிருக்கும். எப்படிப்பட்ட வாசகம் என்று சொன்னால், பயணத்தின் போது செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனா டிரைவர் இப்படி வச்சுட்டு தான் வண்டி ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருக்கிறத நம்ம ஓட்டுநர்லாம் பார்த்திருக்கிறோம். இது அவருடைய அஜாக்கிரதையும் அவருடைய கவனக்குறைவு, பின்னாடி இருக்கக்கூடிய 100 பயணிகளுடைய உயிர் அவர் கையில் இருக்கிற ஒரு அக்கறை கூட இல்லாமல் இருக்கிற யதார்த்தத்தையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பார்வையாளர். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம் ஐயா, வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீரங்கத்துல உதயசங்கர்னு பேசுறேன். ஸ்ரீரங்கத்துல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க சார். ஆமா, அதாவது இந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் ஆவறதே முதல்ல மந்திரியை எந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அந்த எஃப்ஐஆர் கொண்டு வரணும் சார். அவர்தான், அவரைத்தான் முதல்ல கொண்டு வந்து கூண்டுல ஏற்றணும். சரி, மெயின்டெனன்ஸ் அவருதான். இந்த அரசாங்கம் தான் அடுத்தபடி சீஃப் செக்ரட்டரி கொண்டு வரணும். சரி, இந்த மாதிரி மேல் மக்கள் எவனும் கை வைக்காத வரலையும் இந்த டிரைவர் கண்டக்டருக்கு பாவப்பட்ட ஜென்மாவா. சரி, அவங்க சரி, உங்களுக்கு கருத்துக்களுக்கு நன்றி. ஏராளமான பார்வையாளர் சொல்லுவது ஒரு தவறு நடந்து விட்டால் ஒரு கடைநிலை ஊழியரை மட்டும் கடைக்கோடியில் வைத்து அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள், அவர் மீது சிறு நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து அது சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமானால் அந்த உயர் அதிகாரி தங்களுடைய களப்பணியை சரியாக செய்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது என்பதான விஷயத்தை தான் பல பார்வையாளரும் சொல்லியிருக்கிறார். மேடம், உங்களுடைய நிறைவாக உங்கள் பார்வையில் நீங்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல டிரைவரையும் கண்டக்டரையும் பிடிக்கிறாங்க, இவங்களுக்கு இடைப்பட்ட நிர்வாகம் நிறைய இருக்கு. அந்த லாக் புக்ல இவங்க கரெக்டா என்ட்ரி போடுறாங்களா, அது எவ்வளவு நாளத்துல கேரி அவுட் ஆகுது, அப்புறம் அந்த பஸ் ஃபிட்னஸ்க்கு போகுதா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எடுக்கணும். பஸ் வாங்கும் போதே தரமான பஸ்ஸா வாங்கணும், அந்த கமிஷன் விஷயம் பார்த்து வாங்கக்கூடாது. இதான் நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லணும், நம்ம நிர்வாகத்துக்கு சொல்லணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்கொயரி கமிஷன் ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த முகிலிவாக்கத்துல ரகுபதி கமிஷன் போட்டாங்க, என்ன ஆச்சு, கான்ட்ராக்டர் ஏதோ ராத்திரியோட அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல தான் சென்னை ஏர்போர்ட் தான் கண்ணாடி ரெகுலரா விழுந்துட்டு இருக்கு. என்னைக்கு இந்த கண்ணாடி யார் மேல விழுமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் ஏன் ஏற்படுது தமிழ்நாட்டுலங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த அரசாங்கம் இதுல என்ன பாக்குது, என்ன எதனால இதனால ஏற்படுது, இதுல ஊழல் பிரச்சனை என்ன, அவங்களுடைய கமிஷன் எல்லாம் எப்படி இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அது மக்களுக்காக இயங்கப்படும் ஒரு அமைப்பு, போக்குவரத்து அமைப்பு பாதுகாப்புடையாக முதல்ல இருக்கணும். வசதியாக இருக்க வேண்டும்ங்கிறது வேற, கலர் கலரா படம் எல்லாம் போட்டிருக்காங்க, ஏழை படம் எல்லா படம் போட்டிருக்காங்க. சோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உள்கட்டமைப்பு பாதுகாப்பாக இருக்கிறதா, அந்த மெஷின் ஒழுங்கா இருக்கிறதா, ஒழுங்கா பிரேக் ஒழுங்கா பிடிக்கிறதா, எல்லாம் ஒழுங்கா இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அது சில சமயத்துல நிறைய நேரங்கள்ல இந்த பொதுத்துறை ஒழுங்காக செயல்படலைங்கிறது ரொம்ப முக்கியமான சரி சரி நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்திருக்கும். ஒரு வரியில் இந்த போன்ற பிரச்சனைகள் எதிர்காலங்களில் தொடராமல் இருப்பதற்கு இப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக உங்களுடைய மேலான ஆலோசனை ஒரு வரியில் சொல்லுங்க. அதாவது நிர்வாகத்தை ஒழுங்காக சீர்படுத்த வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும். சரி, உங்கள் பார்வை. புதிய தொழிலாளர்கள் நியமனம், பேருந்துகள் ஓட்ட விடசெல்லாம் காலி பண்ணணும், புதிய பேருந்துகளை வரணும், நிர்வாகிகள் தவறு செய்கிற போதும் அரசு தவறு செய்கிற போதும் தட்டி கேட்கிற கமிட்டி வரணும். இப்பொழுது அரசு வெள்ளை அறிக்கை தயாரிச்சு கொடுத்தே ஆகணும். தொடர்ந்து வெள்ளை அறிக்கைகள் தொடர்ந்து மக்கள் முன்பாக வைக்கப்படுகிறது. 110 அறிவிப்புகளை செஞ்சுட்டு மக்கள் எல்லாம் கேட்டுட்டு அவங்க பாட்டு போவாங்கன்னு நினைக்கின்ற மனநிலையை முதல்ல அரசாங்கம் மாத்திக்கணும். சரி சரி, உங்கள் பார்வையில். இதுக்கு எஃப்சி ஒரு ஆர்டிஓ கொடுத்திருப்பாரு, அந்த ஆர்டிஓ மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரே விஷயம் தான், குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த எஃப்சி செக் பண்ணும்போது அந்த பஸ்ஸை முழுக்க சோதனை பண்ணி அதுக்கு ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்து ஒவ்வொரு பஸ்ஸையும் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு 4 அதிகாரிகள் ஊழியர்களை வச்சு முழுக்க சோதனை பண்ணி அந்த பஸ்ஸு ஃபிட்னஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் கையெழுத்து போடுறாங்களோ அந்த ஃபிட்னஸ் கொடுத்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும். ஃபிட்னஸ் செக் பண்ணி அந்த எஃப்சி கொடுக்கணும். ஆட்டோவுக்கு ஒரு நியாயம், பஸ்ஸுக்கு ஒரு நியாயம் கிடையாது. அதே மாதிரி இன்சூரன்ஸ், எந்த அரசு பேருந்தும் இன்சூரன்ஸ் கிடையாது. கடந்த 40-50 வருஷம் அப்படிதான் இருக்கு. எல்லா பஸ்ஸுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கண்டிப்பா பதிவு பண்ணி, அதுல யாராவது பயணிகள் ரோட்ல போறவங்க அடிபட்டா கூட இன்சூரன்ஸ் கிடைக்கிறது கிடையாது, நிறைய பேருக்கு தெரியாது. உடனே இப்ப திமுக ஆட்சியில அப்படிதான் இருந்தது. இன்சூரன்ஸ் எப்பவுமே கிடையாது. அந்த இன்சூரன்ஸ் அனைத்து அரசு பஸ்களும் கொடுக்கணும். சரி, உங்கள் அரசு அதிகாரிகள் போக்குவரத்து துறையில வாகனங்களை சரியான பராமரிச்சு இருக்கிற ஆட்களை வச்சு அதை செய்யறதுக்கு முதல்ல முயற்சி எடுக்கணும். மந்திரி மேலேயும் அவங்க போய் பழைய போட்டு தப்பிக்கிட்டு பார்க்க கூடாது. சரி, இனிமேல் அதுதான் நடக்கணும். சரி, தவறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த தவறுகள் களையப்பட வேண்டும் என்பதான விஷயங்களோடு கூட இன்றைய விவாதத்தில் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தோம். பாதுகாப்பான பயணம் அமையப்பட வேண்டும். தமிழகம் இன்றைக்கு வளர்ச்சியின் பாதையை நோக்கி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்பதான விஷயங்கள் உண்மையாக மக்களுக்கு நம்பிக்கை பயக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை விஷயங்களிலும் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக போக்குவரத்து விஷயங்களில் இதுபோன்ற எதிர்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்கப்பட வேண்டும் என்பதாக தான் பொதுமக்கள்
பலரும் கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த விஷயத்தில் அரசு கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுத்து எதிர்காலங்களில் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு நல்ல முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்பதான பதிவுகளோடு நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.